ஹாய், வெல்கம் டு விஷாகம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு லைன் போட்டுக்கேன். அதுக்கு நான் டபுள் பெல் த்ரெட்டில் டபுள் பெல் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பெல் பிராண்டில் ட்ரோனை சைஸ் 6 எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை டபுளாக போட்டு முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கீழே எடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இப்போ நம்ம இப்படியே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுற்றி இப்படி எடுக்கும்போது இந்த இது கரெக்டாக வராது. இங்கே பிசுறு வருது இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல லைட்டாக இப்படி சுற்றிப்போம். இப்படி சுற்றிட்டு இப்போ நீடலில் இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணி இது பக்கத்துலேயே குத்தி இதை பிடிச்சிக்கோங்க. நல்லா இந்த சைடு இருக்கதை இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படியே கீழே இல்லைங்க. இது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பிசுறுலாம் இல்லாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது அழகாக நாட் மாதிரி இருக்கும். அடுத்த நாட் போடுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். அடுத்து நான் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு அடுத்தது போடுறேன். இப்போ இப்படி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த நீடலில் இப்படி லைட்டாக ஒரு வாட்டி இப்படி சுற்றிட்டு இங்கே குத்திக்கோங்க. இங்கே பக்கத்துலேயே குத்துங்க. நம்ம இப்போ வெளியே எடுத்ததுக்கு பக்கத்துலேயே குத்தி ஊசியை கீழே நல்லா பிடிச்சி இழுக்கணும். அதே மாதிரி மேலே நூலையும் விடக்கூடாது. அப்போ தான் நமக்கு கரெக்டாக நல்லா வரும். அழகாக வந்திருக்கா? மறுபடியும் போடுறேன். மேலே ஊசி எடுத்துக்கோங்க. பாருங்கள். இப்போ மறுபடியும் நல்லா மேலே பிடிச்சிக்கோங்க. இது நல்லா கீழே இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இந்த நூலையும் மேலே நல்லா பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் நல்லா வரும். அடுத்தது போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 2 வாட்டி ரொட்டேஷன் பண்ணலாம். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த த்ரெட்டை. இப்போ 1 2 வாட்டி சுற்றியாச்சா? இப்போ சுற்றிட்டு இது பக்கத்துலேயே குத்திக்கோங்க. பக்கத்துலேயே குத்திட்டு கீழே இல்லைங்க நல்லா ஊசியாக மேலே அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நல்லா குட்டியாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம 2 வாட்டி சுற்றுறதுக்கும் 1 வாட்டி சுற்றுறதுக்கும். இப்போ மறுபடியும் நான் 2 வாட்டி சுற்றுறேன் பாருங்கள். ஆனால் நம்ம 1 வாட்டி சுற்றி போடுறது அழகாக கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரியே தெரியும். அந்த ரவுண்டு அந்த உள்ளே போகிறது. ஆனால் இதில் கொஞ்சம் இதுவாக தெரியும். இதுவும் ஃப்ளவர் மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னென்னா டபுள் ரொட்டேஷன் அப்படின்றதால கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ லைட்டாக நூலை சுற்றிக்கோங்க. ஊசியில் ஒரே ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்துலேயே குத்துங்க. குத்திட்டு கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா மேலே நூலும் விடவே கூடாது. கீழே பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். நான் இப்போ 2 வாட்டி ரொட்டேஷன் பண்ணுறேன். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நூல் இப்படி சுற்றிட்டா தான் நம்ம இப்படி சுற்றும் போது நமக்கு இங்கே பிசுறு வராது. நம்ம சுற்றாமல் இப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி எடுக்கிறோனாலே இந்த இடத்துல இப்படி நம்ம குத்த வரும்போது கொஞ்சம் பிசுறு வர மாதிரி வந்துடும். இந்த இப்படி குத்தணுன்னா இங்கே தனியாக வருதா, இந்த தனியாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி நூலை இப்படி திருப்பிடும். இப்படி சுற்றும்போது சுற்றிட்டோன்னா அந்த பிசுறே வராது. இப்போ பாருங்கள், இந்த பிசுறு தெரியாதீங்க. இப்போ இது பக்கத்துலேயே குத்திக்கலாம். நான் 2 வாட்டி சுற்றுறேன். சுற்றிட்டு இது பக்கத்துலேயே குத்தி இந்த நூலை பிடிச்சிக்கோங்க நல்லா.
இந்த நூலை பிடிச்சிட்டு கீழே நல்லா டைட்டாக, இந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே இழுக்கும்போது நல்லா வந்துடும், பிசுறு இல்லாமல் வந்துடும். அப்படி இல்லைன்னா மேலே பிசுரோடையே வரும். பாருங்க, பக்கத்தில் குத்திட்டு நல்லா மேலே பிடிச்சிக்கோங்க. மேலே ஊசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரியே தான். இது ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ஃப்ரெஞ்ச் நாட்லேயே ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளாம் அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது, லாங் நாட் இருக்குது, இல்லைன்னா லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த லாங் நாட்டை. அதுக்கப்புறம் ரிங் நாட் இருக்குது. ரிங் நாட்லலாம் ஃப்ளவர் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து புல்லியன் நாட் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். எப்படி கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து இது பெருசாக வேணும் அப்படின்னா, இந்த நாட் நல்லா பெருசாக வேணும், நான் ஒரே வாட்டி சுற்றுறதுலையே அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்ட்ஸை வந்து நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டீங்க. நான் 8 எடுத்திருக்கேன். 8 எடுத்து டபுளாக போடும்போது அது வந்து 16 அப்படி வரும். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 10 கூட எடுக்கலாம். 10, 12 கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட் வந்து இன்னும் கொஞ்சம் இதை விட பெருசாக வரும். அவ்வளோதான், மித்தபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை எனக்கு குட்டி குட்டியாக வேணும்னா இதை விட கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இந்த 8 வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இல்லை நீங்கள் இன்னும் கம்மியாக வேணும், இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 5 அப்படி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது மறுபடி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் லைட்டாக சுற்றிட்டு பக்கத்துலேயே இந்த நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம் இல்லையா, இந்த நீடில் பார்த்திங்கன்னா ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இத்தனை நூல் வந்து இவ்வளோ வந்து நமக்கு உள்ளே போகுது. இந்த ஐ பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்கிருங்க. நான் இன்னொன்று எடுத்து காட்டுறேன். இது பாருங்கள், இதில் வந்து இந்த ஐ இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஹோல் வந்து நல்லா பெருசாக இருக்கா, அதனால தான் நமக்கு வந்து ஈஸியாக அவ்வளோ நூல் வந்து உள்ளே போகுது. இதுலேயே ஐ வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நூல் வந்து உள்ளே போகாது அந்தளவுக்கு. அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பிராண்டு. இது வந்து ட்ரானர், பெல்ல வந்து ட்ரானர் நான் வாங்கியிருக்குது. இதில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த ட்ரானர் அப்படின்றதுல சைஸ் 6 வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. எனக்கு என்னென்னா பெல் பிராண்டில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இந்த ஊசியோட இந்த இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டு வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து பெல் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். நம்ம மறுபடியும் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இது என்னென்னா இது ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே பக்கத்தில் குத்தி கீழே நல்லா இழுங்க ஊசியை. நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா வந்து கீழே ஊசி வரும்.
நீங்கள் கீழே இழுக்கும்போது என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி எடுக்கணும் கீழே ஊசியை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தால் உடனே நமக்கு வராது டக்குன்னு. அதுக்காக நீங்கள் வந்து ஊசியை வந்து லைட்டாக இப்படி திருப்பி இது பாருங்கள், லைட்டாக இப்படி திருப்பி கீழே இப்படி இழுக்கும்போது லைட்டாக இப்படி திருப்பி இழுத்திங்கன்னா அது கீழே வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் குத்திட்டேன். அவ்வளோதான். இது ஒரு வாட்டி திருப்பிக்கோங்க. நூலை நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரொட்டேஷன், அவ்வளோதான். இந்த ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஊசியை மறுபடியும் கீழே குத்திட்டு இப்போ கீழே இழுத்தீங்க அப்படின்னா கீழே பிடிச்சிக்கோங்க. மேலேயும் பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது மேலேயும். அவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் நாட். பாருங்கள், இந்த ரொட்டேஷன் பண்ணி இப்படி சுற்றிட்டு பக்கத்துலேயே குத்திட்டு கீழே இழுக்கணும். இழுக்கும்போது நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி எடுங்க. லைட்டாக திருப்பி எடுத்திங்கன்னா தான் கீழே வரும் டக்குன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட இதில் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும் ஸ்டிச்சஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன்லேயுமே நம்மளோட கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி நிறையா ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இதில் வந்து எதுவும் வீடியோ போட முடியும் அப்படின்னா நீங்கள் கேட்குறதுக்கு நான் வீடியோவும் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.